பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டியும் மாணவர்களுக்கு சைக்கிள், 5 பேருக்கு தட்டுவண்டி, 2000 பேருக்கு புடவைகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா நேற்று அரியாங்குப்பத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 20 மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்கள், 5 பேருக்கு தள்ளுவண்டி, 2000 பெண்களுக்கு புடவையும், 500 கட்சி நிர்வாகி தொண்டர்களுக்கு வேட்டியும் வழங்கப்பட்டது. மேலும் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில், அங்காளம்மன் கோவில் உட்பட தொகுதி முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் தெற்கு பகுதி போக்குவரத்து போலீஸ் சூப்பிரண்டு மோகன்குமார் அறிவுறுத்தலின் பேரில் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீஸ் நிலையம் சார்பில் இன்று நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் தன்வந்திரி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் துணை பதிவாளர் பெருமாள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பழங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், இருதயநாதன், கிருமாம்பாக்கம் சட்டம் ஒழுங்கு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் புதுச்சேரி தடய அறிவியல் ஆய்வக அதிகாரிகள், ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் 60 நாட்களுக்கு பிறகு குப்பை அள்ளும் பணி துவங்கியது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் 70 டன் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கான ஏனாமில் கனகலாப்பேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி பிப்ரவரி 25ஆம் தேதி இது மூடப்பட்டது. இதனால் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த 60 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்பட்டது. இந்த நிலையில் ஏனாம் தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ அசோக் தலைமையில் 820 கிலோமீட்டர் தூரம் பயணித்து புதுச்சேரி வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். இந்த நிலையில் ஏனாம் சென்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அங்கு மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமியுடன் ஆலோசனை நடத்தி குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்களை கொண்டு குப்பைகள் அகற்றும் பணி 60 நாட்களுக்கு பிறகு ஏனாமில் துவங்கியது. இது மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் அனைத்து மருத்துவ பிரிவுகளிலும் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. RDX வகையை சேர்ந்த வெடிகுண்டு மதியம் 2:30 மணிக்கு வெடிக்கும் என கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சோதனை செய்தனர். அவசர சிகிச்சை பிரிவு, மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு, மருந்தகம் என அனைத்து பிரிவுகளிலும் ஒவ்வொன்றாக போலீசார் சோதனையிட்டனர். ஆனால் இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் பிறந்தநாள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வையாபுரி மணிகண்டன் தனது பிறந்தநாள் விழாவினை முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள முருகன் மண்டபத்தில் அதிமுக மாநில தொகுதி நிர்வாகிகள் முன்னிலையில் கொண்டாடினார். அவருக்கு அதிமுக மாநில இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் அதிமுக மாநில இணை செயலாளர் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி செயலாளர் பழனிசாமி, பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மற்றும் ஜெயபால், அஜய்நாதன், கன்னியப்பன், பரமசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பொதுப்பணித்துறையில் தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் 455 பேர் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். அதில் 36 பேர் பணி நிரந்தரம் செய்யாமல் இருந்து வருகின்றனர். இவர்கள் தொடர்ந்து பணி நிரந்தர கோரிக்கை வைத்து வருகின்றனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 36 பேருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை அதற்கான நடவடிக்கை இல்லாததால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் திருமுருகன், சுரேஷ் பாபு தலைமையில் நேற்று காலை 11 மணியளவில் 36 பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நடவடிக்கை எடுப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியதின் பேரில் போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு அண்ணா சாலையில் தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று துவங்கப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதியில் பாண்டி ராம் தங்க நகை மாளிகை அமைந்துள்ளது. இங்கு தங்க நாணயங்களை செய்கூலி சேதாரம் முற்றிலும் இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம். மேலும் தங்க நகைகளுக்கு இதுவரை இல்லாத வகையில் மிக மிக குறைந்த சேதாரம் மட்டுமே. இந்த ஆண்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் பொன் குவியும் அக்ஷய திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று முதல் துவக்கப்படுகிறது. இதனை நிறுவனர் ரமணிகாந்த், வந்தனா ஆகியோர் கலந்து கொண்டு கணபதி ஹோமத்துடன் முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அண்ணா சாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் துவங்கப்படும் தங்க நாணயங்களுக்கான பிரத்யேக கவுண்டர் வரும் 30ஆம் தேதி வரையில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும். தங்க நகை சிறு சேமிப்பு திட்ட தவணைகளையும் இந்த கவுண்டரில் செலுத்திக் கொள்ளலாம். அக்ஷய திருதியை முன்னிட்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் கைராசியுடன் அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் வீட்டிற்கு கொண்டு செல்ல வாருங்கள் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி படங்களை அனுப்பிய வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஆபாச குறுஞ்செய்தி படங்கள் வந்ததை அடுத்து அப்பெண் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சென்னை மேடவாக்கம் பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் சென்னையில் பாஸ்கரனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 5ஆம் ஆண்டு பால்குட துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 5ஆம் ஆண்டு பால்குட துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதற்காக காலை முதலே கோபூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் முன்னூர் கிராம குளக்கரையில் இருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து அங்காளம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ நவசக்தி டெம்பிள் ட்ரஸ்ட் நிறுவனர் நவீன்குமார் அடிகள் செய்திருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் கணேசன், இயக்குனர் முனைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் சிறப்பு விருந்தினராக கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை கலந்து கொண்டு மழலை மாணவர்களுக்கு பட்டமளித்து பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பங்கேற்ற கழனி நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை மழலையர் பிரிவு ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் ஜாஸ்மின், துணை முதல்வர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க உயர்மட்ட குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களான மீன், இறைச்சி, கறி இறைச்சி, பால் மற்றும் பழம் வகைகளில் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுவதால் மக்கள் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மக்களின் நலன் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. வெளி மாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படும் மீன்கள் 10 நாட்களுக்கு மேலாக கெடாமல் இருப்பதற்காக ஃபார்மலின் என்ற ரசாயன பொருள் கலக்கப்படுகிறது. இந்த ரசாயனம் கலந்த மீன்கள் உண்ணுவதால் தோல், கண்கள் பாதிக்கப்படுவதுடன் வயிறு, சிறுநீரகம், கல்லீர் பாதிப்பு மற்றும் மனித செல்களில் புகுந்து புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் உள்ளது என தேசிய நச்சியல் துறை பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதுபோன்று மாம்பழம், வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகள் மற்றும் பாலில் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுகின்றன. எனவே தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குனர், மாசு கட்டுப்பாடு அதிகாரி, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கிடையே உயர்மட்ட கூட்டத்தினை கூட்டி ரசாயன பொருட்கள் கலந்த உணவுப் பொருட்களை புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்றார். பாஜக இளைஞரணி சார்பில் காஷ்மீர் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது.
காஷ்மீர் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக இளைஞரணி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகம் அருகே நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில், பொதுச் செயலாளர்கள் கணபதி, வருண் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர்கள் அகிரன், ஜெயலட்சுமி, பழனி, மாநில செயலாளர்கள் சரவணன், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தீவிரவாதிகளால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது தீவிரவாதத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய பாஜகவினர் தீவிரவாதிகளின் புகைப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக குழு அமைக்க வேண்டும், ஓய்வூதிய வயது உயர்வை அறிவிக்க வேண்டும், பொறுப்பு பதிவாளர் நியமன முறைகேட்டை விசாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலை பேராசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முதல் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதன்படி 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கொடிமரத்து விநாயகர் மற்றும் பந்தக்கால்களுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் பந்தக்கால்கள் ஊன்றும் நிகழ்ச்சி இனிதே நடந்தது. ஆலயத்திற்கு சொந்தமான கிராமங்களை சேர்ந்தவர்கள் பூஜிக்கப்பட்ட 2 பந்தக்கால்களை ஏந்தி ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பைரவர் சந்நிதி அருகிலும் யாகசாலை அருகிலும் பந்தக்கால்கள் ஊன்றப்பட்டது. பிரம்மோற்சவ விழா வரும் மே மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மாணிக்க வாசக தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தலவா வீராசாமி வீதி முதல் சாலை தெரு வரை 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தலவாய் வீதி முதல் சாலை தெரு வரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு முதல் கூனிமுடக்கு வரை 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் 100 மின் விளக்கு கம்பங்கள் அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். 10 கண்ணு முதல் கூனிமுடக்கு வரை மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் என ஊசுடு தொகுதி மக்கள் சுமார் 15 வருடங்களாக வலியுறுத்தி வந்தனர். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணகுமாரின் சீரிய முயற்சியால் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 100 மின் கம்பங்களுடன் கூடிய மின் விளக்குகள் அமைப்பதற்கு அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கூனிமுடக்கு பகுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சரவணகுமார் விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா உள்ளிட்ட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் அமிர்தா கார்டன்ஸில் புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சரவணகுமார் இயக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தா கார்டன்ஸில் அவ்வப்போது மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அமைச்சரிடம் சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் முயற்சியில் 21,46,000 ரூபாய் மதிப்பீட்டில் மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மின்துறை உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன், இளநிலை பொறியாளர்
ஹரிபுத்ரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா உள்ளிட்ட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.